அண்மையில் நடைபெற்று முடிந்த பிகேஆர் கட்சி தொகுதி தேர்தலில் அமைச்சர்கள், துணை அமைச்சர்கள் பெரும் புள்ளிகள் தோல்வி கண்டதானது பெரிய பெயர்கள் வெற்றிக்கு உத்தரவாதமல்ல என்பதை காட்டியிருக்கிறது என்று அதன் முன்னாள் தலைமைச் செயலாளர் டத்தோஸ்ரீ சைஃபுடின் நசுத்யோன் இஸ்மாயில் கூறினார். கடந்த 2 வாரங்களாக நடைபெற்று ஞாயிற்றுக்கிழமை முடிவுற்ற தொகுதி தேர்தலில் பிரபலமே இல்லாதவர்கள் தலைவர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டது கட்சியில் ஜனநாயகம் வலுவாக இருப்பதை சுட்டிக்காட்டுவதாக உள்ளது என்று அவர் சொன்னார். பிகேஆர் உதவித் தலைவர்கள், அமைச்சர்கள் நிக் நஸ்மி நிக் அமட், துணை அமைச்சர் கே சரஸ்வதி, பிகேஆர் இளைஞர் பிரிவு தலைவர் அடாம் அட்லி உட்பட மேலும் சில பிரபலமான நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தோல்வியை தழுவினர். இவர்களின் தோல்வி குறித்து கருத்துரைக்குமாறு கேட்டபோது இவர்கள் யாரும் தோற்கவில்லை, மாறாக வெற்றி பெறுவதற்கு போதுமான வாக்குகளை பெறவில்லை என்று அவர் பதிலளித்தார். வேட்பாளர்கள் ஒரு அமைச்சராகவோ, துணை அமைச்சர்களாகவோ அல்லது கட்சியின் உயர் தலைமைத்துவத்தை சேர்ந்தவர்களாகவோ இருக்கலாம். ஆனால் அவர்களின் இந்த பதவிகள் வெற்றிக்கு உத்தரவாதம் அளிக்கும் அர்த்தமாகாது என அவர் குறிப்பிட்டார். இங்கு உள்துறை அமைச்சின் பணியாளர்களுடனான மாதாந்திர கூட்டத்தில் கலந்து கொண்ட பின்னர் அவர் செய்தியாளர்களிடம் பேசினார். இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.